ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்பவே குயிக்காக சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க. கிட்டத்தட்ட இது சோம்பேறி மஷ்ரூம் கிரேவின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ மேரினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த மஷ்ரூமில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, வேணுன்னா விட்டுருங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா மசாலாவும் காளானோட எல்லா சைடும் நல்லா பரவுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு இந்த மாதிரி காளானை குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மசாலாலையும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 8லேருந்து 10 முந்திரியை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிடலாம். இதுக்கு 2 ஆனியனை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி போட்டால் தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்பைசஸை எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஒரு முழு அன்னாச்சி மொக்கு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஜாவத்திரி எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஜாவத்திரி, ஏன்னா அது ரொம்பவே வாசமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லவங்கம் ஒரு 2லேருந்து 3 எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன பிரியாணி இலை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான ஸ்பைசஸ். இப்போ இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பேனை வச்சிடலாம். இதுக்கு கூடுமான வரல நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் அண்ட் நமக்கு குயிக்காகவும் வேலை முடியும். இப்போ அந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதை கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வணக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அது கலர் சேஞ்ச் ஆகி அது ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வணக்கிடணும். இந்த டிஷ்க்கு வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரல வணக்கிடுங்க. அண்ட் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் இது ஒரு மாதிரி கருகிடாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா வெங்காயம் ஒரு மாதிரி கருகிரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி அது கலர் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மஷ்ரூம் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்ட்டு. இதுக்கு நீங்கள் தண்ணியே ஊற்ற தேவையில்ல, இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியே போதும். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த கிரேவிக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லைங்க. இந்த மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே இந்த மொத்த கிரேவிக்கும் போதும். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி அது சுண்டி வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வணக்க தண்ணி நிறைய இந்த மஷ்ரூம் விடும். அந்த தண்ணியெல்லாம் வெளியே அண்ட் சுருங்க ஆரம்பித்தா தான் இது நல்லாயிருக்கும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இதே மாதிரி வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே கலருக்காக தான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாய்த்தூளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கும் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொத்தமல்லி தூளோ இல்லை கறி மசாலா தூளோ இன்னும் ஆட் பண்ணி நல்லா திக்கான கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கிரேவியே போதும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணனால அப்படியே விட்டுட்டேன். இது நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிச்சு வர ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க. எனக்கு கம்மியாக இருந்தது, அதனால் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதோட கிரேவி இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுக்கலாம். இதை இப்படியாகவும் சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் ரிச் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முந்திரியை ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நான் கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் கொஞ்சம் ரிச் ஃபீலுக்காகவும் நான் அதை ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே போல் முந்திரியோட அளவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். உங்களுக்கு இதை விட திக்காக வந்து கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை விட அதிகமாக வந்து முந்திரி போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அது 1-2 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வந்து அவ்வளோதாங்க. நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக க்ரீமியாக வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இந்த கிரேவியை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், ரோட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது ரைஸோட கூட சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் முந்திரி பேஸ்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதத்தோடு சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஈஸியான ஒரு மஷ்ரூம் கிரேவி இல்லவே இல்லைங்க. உங்களில் யாருக்காவது இதை விட ஈஸியாக மஷ்ரூம் கிரேவி செய்ய தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். ஒருவேளை நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா 2 சப்பாத்தி வித் திஸ் மஷ்ரூம் கிரேவி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம ஃபில்லிங்காகவும் இருக்கும் அண்ட் நல்லா ஃபைபரும் அண்ட் ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக சமைக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.